யாருமே வர மாட்டீங்க. ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய், பெரிய பெரிய ஹாய். கிரண் ஹாய், ஜெகதீஷ் ஹாய், எல்லாருக்குமே ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். அண்ட் நீங்கள் ஏதாவது மிஃபி ஹாய் மச்சான். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுன்னா என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். எது வேணாலும் கேட்கலாம். ஹேட்டர்ஸ் 2927 நான் வந்துட்டேன். நீங்கள் வந்துட்டீங்க. அண்ட் ஹாய் ரவீனா, ஹவ் ஆர் யூ? ஹே வினோத் கிருஷ்ணன் ஹியர். ஐ எம் ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ட் மிஸ் யர் டிக்டாக் வீடியோஸ். ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணல, பிகாஸ் ஜாலியாக தான் இருக்குது. இங்கே ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஜாலியாக இருக்குது. அண்ட் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஹலோ 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 ஹாய் ஹலோ. இது தவிர்த்து வேறு ஏதாவது கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். யூ ஆர் ஸோ க்யூட். 9973 கிருஷ்ணா, தேங்க்யூ. ஆக்சுவலாக அவ்வளோ க்யூட்டும் இல்லை. விஜய் கூட எப்போ நடிப்பீங்க திருப்பியுமா? தெரியல, என்னை கூப்பிட்டா நான் போய் நடிப்பேன். தெலுங்கு ப்ளீஸ். தெலுங்கு கொஞ்சம் மாట్లాடு, நிறைய தெரியல. அண்ட் when can we see you in big screen again? soon. சீக்கிரமாகவே என்னை வந்து நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அண்ட் இன்பராஜ் சார் எங்கே வா, அவர் எங்கேன்னு என்ன கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? அவரோட வீட்டில் இருப்பார் போல். ஸ்கூலா காலேஜா? நான் இப்போ தான் +2 போகிறேன். 11th முடிச்சு 12th போகிறேன். என்ன படிக்கிறீங்க? அதான் 11th முடிச்சுட்டு 12th போகிறேன். ஸோ வேறு என்ன, நீங்கள் ஏதாவது கேளுங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இப்போது இந்த EIA 2020 டிராஃப்ட் பற்றி EIA 2020 டிராஃப்ட் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் யார் வந்து வித்ட்ரா பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு இன்னும் மெயில் பண்ணலையோ தயவுசெய்து பண்ணிவிடுங்க. பிகாஸ் நான் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு EIA 2020 டிராஃப்ட்னா என்னென்னு தெரியலனா தயவுசெய்து கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த ஆகஸ்ட் 11th அதோட முடியுது. அதுக்குள்ளே நம்ம அதை ஸ்டாப் பண்ணி ஆகணும், இல்லாட்டி நம்ம எப்பயுமே அதை நிறுத்த முடியாது. அதை பற்றி பேசி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. தயவுசெய்து அதுக்கு கொஞ்சம் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல போய் மெயில் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் அதோட ஃபார்மேட் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி நைட்குள்ளே என்னோடய போஸ்ட்டில் எல்லையாவது ஜாயின் பண்ண முடியுதா பார்க்குறேன். ஸோ EIA 2020 டிராஃப்ட், withdraw EIA 2020 draft. And மதன் ப்ரோ பிக் ஃபேன். என் மெசேஜை ஒரு வாட்டி கூட படிச்சது கிடையாது ப்ரோ. நீங்கவா? நான் மதன் ப்ரோ இல்லையோ. ஹாய் ட்ரோல் சிங்கிள்ஸ். அண்ட் நான் வந்து எல்லா மீம் பேஜஸ்கிட்டையும் இது ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த EIA 2020 டிராஃப்ட் பற்றி நீங்கள் ஏதாவது மீம் போட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. எனக்கே அது இன்றைக்கி தான் தெரிய வந்துச்சு. அண்ட் நீங்கள் மீம் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிய வரும், அதான் சொல்ல வரேன். அண்ட் வேறு ஏதாவது கேளுங்க. யா, withdraw EIA 2020. எஸ், ஏதாவது பாடுங்க. என்ன பாட்டு பாடுறது? எனக்கு பாட்டெல்லாம் வராதுங்க. அப்புறம் நீங்கள் காதுலேருந்து ரத்தம் வரும். எனக்கு ஹாய் சொல்லுங்க. ஹஸ்தல விஸ்தாவா? இப்படி ஒரு ஐடியா செஞ்சுட்டா போச்சு. எஸ், கண்டிப்பாக செய்யுங்க ட்ரால் சிங்கிள்ஸ். அண்ட் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா என்ன தெரியுமா சொல்லணும்? என் வீட்டில் நாய் இருக்குது, பூனை இருக்குது. அண்ட் எனக்கு ஸ்கூலில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுவேன், ஐயோ என்னமோ என் டீச்சர் இங்கே இருக்கிற மாதிரி. நான் என்ன பண்ணுவேன், லிங்க் வரும். நான் எந்த குரூப்லேயுமே கிடையாது. ஸோ லிங்க் வருமா, நான் வந்து உள்ளே போய் அட்டனே பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி சார் எங்கே நீ ஏன் வரலன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேன், ரவீனா வந்து வீட்டில் இல்லையாப்பா, அவள் வெளியே போயிட்டா, நான் சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுவேன். ஒரு கானா சாங்கா? எனக்கு பாட்டே வராது அவ்வளோவா. நான் கூட ஒரு கானா சாங் பண்ணியிருந்தேனே. ஐயோ, அது ஏதோ ஒரு பாட்டு நான் லாஸ்ட்டாக பாடுறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. உங்கள் நெக்ஸ்ட் மூவி நேம் என்ன? யா, நெக்ஸ்ட் மூவிஸ் பற்றி, என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றிலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் எல்லாமே இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணுறது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸ்டவ் மேலே கடாயி, சாக்கெட்டில் சடாயி, அந்த பாட்டு பாட சொல்கிறாங்க. எல்லாருமே அந்த சாங் தான் பாட சொல்கிறாங்க. அதில்
வந்தாலம்மா தாயே நீ பெருக்கி போடு பாயே. அப்பாராவ் சுப்பாராவ் கரீனா கபூராவ் ஏரியாவில் விற்கிறாங்க தண்ணி கேன் 30 ரூபா. கரெக்டா? எங்கள் ஏரியாலலாம் 25 rupees தான் தண்ணி கேன். உங்கள் ஏரியாவில் ஏமாற்றி விற்கிறாங்க போல. ஹாய் சொல்லுமா பாலா. ஹாய் பாலா அண்ணா, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவி? கிறிஸ்டோபர் ரோல் யார் பண்ணது? கிறிஸ்டோபர் ரோல் வந்து சரவணன் சொல்லிட்டு ஒரு அண்ணா பண்ணாரு. அது பெரிய வயசு கேரக்டர். சின்ன வயசு கேரக்டர் வந்து யாசர் சொல்லிட்டு இன்னொரு அண்ணா பண்ணாங்க. எப்போ ஷோ வருவீங்க? என்ன ஷோ? உங்கள் போஸ்ட்லாம் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. ஐ வாண்ட் டு லை அ டை சாங் பாடுங்கவா? ட்ரால் சிங்கிள் சொல்லியிருக்காங்க பாடணும். ஐ வாண்ட் டு லை அ டை மை அழக வெப்பமை நான் லோக்கல் அட்டிகை நான் சொல்ல மாட்டேன் போய் வாடி தக்காளி சட்னி தொக்கு நான் ஊசி போன டொக்கு நீ எனக்கு கிடைச்ச லக்கு நம்ம மிங்கலான கிக்கு. எப்படி பாடின பார்த்தீங்களா? 11th ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங்கா. எனக்கு ரிசல்ட்டே எப்போன்னு தெரியாது. சீரியஸாக எனக்கு தெரியல எனக்கு எவ்வளோ மார்க் வரும், பாஸாக ஃபெயிலான்னு கூட தெரியல. ஏன்னா நான் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமே எழுதலை. குவார்டர்லி மட்டும்தான் எழுதினேன். குவார்டர்லியில் நான் வந்து 96 நினைக்கிறேன் அக்கௌண்டன்சிட்ட. மறந்துட்ட பத்தியா? ஹாய் அண்ணா, லியோ டான்சர் அண்ணா, காளி அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் மறக்கல சத்தியமா. இன்பராஜ் எங்கடி? இன்பராஜ் எங்க என்ன கேட்குறீங்க? வாவ், வாய்ஸ் நல்லா இருக்கு ரவீனா. ஐயோ தேங்க்யூ. லியோ டான்சர் மிஸ் யூ ദസറമാ. ആമാ മലയാളം അറിയോ? കുറച്ച് അറിയും. ഞാൻ എൻ്റെ അമ്മയുടെ അടുത്ത് ഡൗട്ട് ചോദിക്കും, എൻ്റെ അമ്മ പറഞ്ഞു കൊടുക്കും, ഞാൻ എഴുതി മായ്ക്കും. எப்படி? ஸ்மைல் ப்ளீஸ். ஐயோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் சொன்னாங்க, அதனால தான். என்ன ஞாபகம் இருக்கா? அர்ஜுன் அண்ணா உங்களை எப்படி மறக்க முடியுமா? அண்ட் வேற 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 ஏதாவது கொஸ்டின் கேளுங்களேன். நீங்க சொன்ன கானா பாட்டெல்லாம் நான் பாடினேன்ல, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க. நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? பாக்குறீங்களே நான் தான் நல்லா இருக்கேனே. என்ன ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறவங்களாம் ஒல்லி ஆயிட்டேன்னு சொன்னாங்க. நீங்களே யாரும் சொல்லுங்களேன், நான் பார்த்து ஒல்லி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா ஜாலியா இருக்கும். கியூட் வாய்ஸ். தேங்க்யூ. ஈகிள் விஷ்ணு சஜா. ரிப்ளை பண்ணவே மாட்டீங்களே. ரிப்ளை பண்ணிட்டேனே. அண்ட் வை திடீர்னு ஃபோட்டோ ஷூட்? இப்போ நேற்று பண்ணது கேட்குறீங்களா? அது திடீர்னு பண்ணது இல்லை. ரொம்ப 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 நாள் முன்னாடியிலேருந்து அதை பிளான் பண்ணிட்டு போக முடியாமல் அப்புறம் கடைசியில் இப்போ போனது, நேற்று போனது. டெய்லியோ அப்படின்னு அடுத்து ஆர் யூ சேஃப்? இஸ் யுவர் ஏரியா சேஃப்? எஸ், ஐ ஆம் சேஃப் அண்ட் மை ஏரியா இஸ் சேஃப் டூ. ஏன்னா இங்கே கொரோனா கேசஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. எலச்சிட்ட ரவீனா. தேங்க்யூ. கௌதி 07. தேங்க்யூ ஸோ மச். ஐயோ நான் கேட்டேன்றதுக்காக எப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப நன்றி. வாட்ஸ் யுவர் மதர் டங்? எனக்கு ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் சென்னையில் பிறந்தேன், அதனால எனக்கு தமிழ் வரும். என் பூர்வீகம் வந்து கேரளா, அதனால மலையாளம் அறியும். அப்புறமா வந்துட்டு என்னோட பாட்டி வந்து நார்த் ஈஸ்ட்டு, அதனால ஹிந்தியும் தெரியும். அதனால என்ன சொல்கிறது தெரியல. நீ ஒல்லியா இருக்க. சுபாஷ் RVK. தேங்க்யூ. நான் கேட்டேன்றதுக்காக என்ன மதிச்சு சொல்கிறாங்களே, ரொம்ப நன்றி. ஹவுஸ் யோர் ஃபோக்ஸ் டூயிங் அண்ட் கன்வே மை ரிகார்ட்ஸ் டு யோர் மாம் அண்ட் மாமா. கண்டிப்பாக அண்ணா, கண்டிப்பாக சொல்லிடுறேன். அர்ஜுன் அண்ணா உங்கள் பப்ஜி ஐடி சொல்லுங்கள். நான் பப்ஜிலே இல்லை, எங்கள் அண்ணா தான் இருக்கா பப்ஜியில், நல்லா விளையாடுவான். இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு ஆக்ட் வித் ரஜினி சார் அண்ட் மோகன்லால் சார், வாட் யூ சூஸ்? கண்டிப்பாக 2 பேர் கூட இருந்தால், பிகாஸ் 2 பேருமே பெரிய லெஜெண்ட்ஸ். ஸோ அவங்க கூடனா யாரும் ஒருத்தவங்க சூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக 2 பேரும் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் ஸ்பீக் இன் தெலுங்கு. ஐ டோன்ட் நோ தெலுங்கு. எனக்கு தெலுங்கு கொஞ்சமே மாట్లాடு. நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் தெலுங்குல ஆன்சர் చెప్పండి ட்ரை செய்யும். ப்ளீஸ் சிங்கு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு சாங் வெயிட்டிங் ஃபார். அந்த பாட்டில் எனக்கு தெரிஞ்சது அந்த 2 லைன் மட்டும்தான். உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ வேணும் எனக்கு, அது மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. யுவர் ஆட்டிடியூட் ஸோ கியூட். ஓ தேங்க்யூ. நீ ரொம்ப ரொம்ப ஒல்லி. மிஸ்டர் இன்னசென்ட். ஐயோ மீதி ஐடி தெரியல. தேங்க்யூ. யூஆர் லுக்கிங் ஸோ ப்ரிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹே ரவீனா, ரெஸ்பாண்ட் பண்ணுவியா மாட்டியா?
ஏதோ ஒன்று என்னை என்னை ஈர்க்கவா. ரெஸ்பாண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேனே. தலை ஆர் தளபதி கண்டிப்பா ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னோட ஃபேன்ஸ்க்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூடவே தளபதியோட ஃபேன். ப்ளீஸ். அண்ட் வேற என்ன சொல்றது, நீங்க எல்லாரும் இந்த குவாரண்டைன்ல சேஃபா இருக்கீங்களா? நீங்க வந்து டைம் பாஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து வீட்டில் ஃபோட்டோ எடுத்துட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அப்புறம் கராத்தே கிளாஸ் போயிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அபவுட் தேவரக்கொண்டா பற்றி என்ன சொல்றது? நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, பட் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். லைக் அர்ஜுன் ரெட்டியில் அவரோட ஆக்டிங் ரொம்ப ரியலாக இருக்கும். அண்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் பார்த்துருக்கேன், அதுலேயும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரேஷ்மா சீச்சி அவங்களோட வீட்டில் டைம் பாஸ்க்கு கட்டிங் போடுவோம். அச்சோ கராத்தேல நான் பிளாக் பெல்ட். கராத்தேல நான் இன்னும் பெல்ட்டே வாங்கல, ஆனா அப்படி கத்து தெரியும். ஆக்சுவலா இப்போலாம் யார் எனக்கு ஃபோன் பண்ணாலும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணா நான் கராத்தே இப்போதான் நான் கத்துக்கிறேன், நான் புதுசா கத்துக்கிறேன். அதுல வந்து கத்துவாங்கல்ல, அப்படிலாம் கத்துவாங்க. சும்மா போன்ல வந்து அவங்களை கத்தி பயம் கொடுத்துருது. டைம் பாஸ்க்கு உங்க ஸ்டோரிஸ் பார்ப்பேன். கண்டிப்பா என் ஸ்டோரிஸ் பாருங்க, டைம் போறதே தெரியாது. தேஜா ஹியர். ஹாய், ஆர் யூ மலையாளி? ஐ எம் போத் மலையாளி அண்ட் தமிழ். அண்ட் வேற என்ன, எல்லாமே நான் தான். கராத்தேவா இன்பராஜ் அவர் காலி. நீங்க ஏன் எல்லாத்துக்கும் இன்பராஜே இழுக்கிறீங்க? பல்லு தெரியுற மாதிரி சிரிக்காதாத்தா. சரிங்க. எனி தெலுங்கு பீப்புள் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்களா? கத்துக்கிட்டா அதுவும் இப்போ பல்லு தெரியாத மாதிரி சிரிக்காதாத்தா அப்படின்னு நல்ல ஒரே பஞ்சு தான், அவ்வளவுதான் நல்வார். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, நான் 2 ஃபைட், அதாவது 2 மேட்ச் இருந்த கராத்தேல, 2த்துலயுமே ஜெயிச்சிட்டேன். வெற்றி, அமோக வெற்றி. அண்ட் பீர் சாப்பிடலாமா? COVID-19 கொரோனா கேட்குறாரு. பீர் நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றது இல்லை பீர்லாம். மலையாளத்தில் வரையும் மலையாளமும் அவ்வளோ அறியாது, குறைச்சிதான் அறியும். தில் பேச்சாரா எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு படம். ஆமா, தில் பேச்சாரா வந்து யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பா ஒரு தடவை போய் பாருங்க. படம் சூப்பரா இருக்கு. லைக் நீங்க ரொம்ப நாளாக அழாம இருக்கீங்க, உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் உள்ளே அடக்கி வச்சிருந்தீங்கன்னா போய் அந்த படம் பார்த்துட்டு உட்காந்து அழுங்க, ஜாலியா இருக்கும். ஏன்னா அழுறதும் ஒரு சுகம் தானே அப்படின்னு பாட்டுல சொல்லுவாங்க. அண்ட் குழந்தை, ஐயோ நன்றி, ஒருத்தவங்க மட்டும்தான் இந்த குழந்தை சொல்றாங்க. கௌசல் ராஜ். తెలుగు చెప్పు. తెలుగు తెలియదయ్యా. తెలుసుனாதானே చెప్పறதுக்கு, தெரியவே தெரியலன்னா எப்படி చెప్పుவேன்? எவ்வளோ ப்ரொபோசல் வந்திருக்கு, க்ரஷ் அடிக்ஸ் கேட்குறாங்க. எனக்கு எந்த ப்ரொபோசலுமே வந்ததில்லை, வந்தால் சும்மா இன்ஸ்டாகிராமில் வரும், அவ்வளோதான். தில் பெச்சாரா சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் பார்த்தீங்களா? எஸ், நானும் பார்த்துட்டேன். அண்ட் எப்போலாம் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டில் ஏதோ ஒன்று நான் படிக்கல. தில் பெச்சாரா மேட் மீ க்ரை. எஸ், என்னையும் அழ வச்சிச்சு தில் பெச்சாரா. நான் போர் அடித்தா என்ன பண்ணுவேன்? நான் போர் அடித்தா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவேன், இல்லை படம் பார்ப்பேன், ஃபோட்டோ எடுப்பேன். படிக்கிறது மட்டும் பண்ணுறதே கிடையாது, நல்லா சாப்பிடுவேன். இன்றைக்கி கூட எனக்கு போர் அடிச்சு கண்டினியூஸாக நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். மத்தியானம் சாப்பிட்டேன், அப்புறம் ப்ரெட்டு சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டுட்டே இருந்தேன். நீ குழந்தையா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். ரவீனா பாப்பா ஃபேன்ஸ். நான் குழந்தைன்னு நீங்கள் இல்லை சொல்லுங்க பாப்போம், நான் குழந்தை இல்லைன்னு. உலகம் நம்பாது நான் குழந்தை இல்லைன்னு சொன்னா. Why you didn't attend online class? Because I don't want to. எனக்கு அதுலலாம் பெரிய எப்படி சொல்கிறது ஈடுபாடு இல்லை படிக்கிறதுலாம். ஐ மீன் ஆன்லைனில் படிக்கிறதுலாம். நான் வீட்டில் படிச்சுக்கிறேன், அதனால நான் அட்டன் பண்ணல. Do you think people will watch Dil Bechara if he was living even now? எனக்கு தெரியல. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுறது தெரியல. கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. இப்போ இருக்கிற ரெஸ்பான்ஸ் அப்போ இருக்குமா அப்படின்னு தெரியல. அவர் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவர் போனது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு. விச் டிகிரி யூ ஆர் டூயிங்? நான் வந்து +2 படிக்கிறேன்.
நான் +2 படிக்கிறேன். ஐ எம் வினித் மும்பை. ஹாய் வினித். உங்களுக்கு பிடிச்ச சீரியல் ஆக்டர்? எனக்கு விஷ்ணு பிடிக்கும். இந்த சத்யா சீரியல் விஷ்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேன்ஸ் நாங்கள் சொல்கிறோம், நீ குழந்ததாமா. தேங்க்யூ. ஆர் யூ முஸ்லீம்? நோ, நான் வந்து ஹிந்து தான். நல்லா சாமி கும்பிடுவேன். அவ்வளோதான். வேற என்ன, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க. அண்ட் நீங்கள் ஸ்டூவர்ட் லிட்டில் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு ஐயோ குழந்தைன்னு டைப் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. வீட்டில் யாரும் இல்லையா? என் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. இதோ இங்கே தான் எங்கள் அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையா? கூப்பிடுட்டுமா? நிவின் சார் பிடிக்குமா? நிவின் பாலியா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஹேண்ட்ஸமாக, அழகாக இருப்பார். அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரவீனா, என் ஞாபகம் இருக்கா? ஸ்மைல் ஸ்பார்க்கிள் ஷைன். உங்கள் ஐடி வச்சு எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். அப்போது மேபி ஞாபகம் வரலாம். சாப்பிட தெரியுமா இல்லை சாப்பிட தெரியுமா? சாப்பிட தெரியுமே, நல்லா சாப்பிடுவேங்க. புட்டபும்மா புட்டபும்மா. ஸ்ரீராம் எம்சி. ஹாய் தோழா. எனக்கு டோலி சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? தலைவி அப்படி சொல்றாங்க. ஹாய். நிவின் பவுலிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு. சாரி, ஒரு கால். சாரி எனக்கு கால் வந்துச்சு, அதனால. ஐயோ, என்ன டோலி சொல்லாதீங்க. கியூட்டிஃபை ரவீனா. தேங்க்யூ. சமைக்க தெரியுமா? சமைக்கிறதுனா நூடுல்ஸ் சமைப்பேன், தோசை சுடுவேன், வேற என்ன செய்வேன், அதெல்லாம் செய்வேன். பட் மெயினாக குக் பண்ணுறது தெரியாது. அம்மா சொல்ல நான் செய்வேன். நீங்கள் முன்னாடி என்ன ஃபாலோ பட்டர்ஃப்ளையா? ஐயோ, தயவுசெய்து எனக்கு பட்டர்ஃப்ளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாயிண்ட் நோட்டட். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பயாவது கேட்டால் சொல்லுங்கள். எனக்கு பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், நான் மறந்துட்டேன். டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ராட்சசன் மூவி இல்லை? அப்போ கொஞ்சம் சின்ன பொண்ணு, அதனால தான். ஏர்டெல் நெட்வொர்க்கா? இல்லை, எனக்கு கால் வந்துடுச்சு. அதை கட் பண்ணுறதுக்குள்ளே திருப்பி பாஸ் ஆயிடுச்சு வீடியோ. ஹாய் டோலி. கியூட் ரவீனா. எனக்கு டோலி சொல்லாதீங்கப்பா, எனக்கு பிடிக்காது. மை நேம் இஸ் விமல். லுக்கிங் நைஸ். தேங்க்யூ விமல். ஹே பியார், மேக்கப் போடலையா? ஆமாம் பியார், மேக்கப் போடல. எப்பயுமே மேக்கப்பில் இருக்க முடியும்? பயமாக இருக்கா பியார்? அது நினைக்கிறேன். குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். வெறும் கண் எழுதிட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு லைட்டாக தான். ரவீனா, என் மெசேஜை பாருங்க ரவீனா ப்ளீஸ். ஐயோ, A to A. ஒரு திருக்குறள் சொல்லுங்களா? தீனால் சுட்டப்பு நுள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இது வந்து திருக்குறள். நீங்க டோலின்னு செம்மையா சொல்றீங்க. என்னோட நேம் சொல்லுங்க. சந்துரு. ஹாய் சந்துரு. டோலி. என்ன ஏன் டோலி சொல்றீங்க? எனக்கு பிடிக்காது. எல்லாம் எவ்வளோ குசும்பு பிடிச்சவங்க. எது சொல்லாதீங்க சொல்றேனோ அதுதான் சொல்லி வெறுப்பேத்துவீங்க. அப்போ டோலி தான் சொல்லுவேன். ஐயோ, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. நீயா பேசியது என் அன்பே. நான் தான் பேசவே இல்லையா, அப்புறம் எப்படி நீயா பேசியது நீங்க பாடுவீங்க? அந்த வெக்கம் இருக்கே. உங்களுக்கு தெரியுமா, நான் என்னோட எல்லா நேல்ஸும் கட் பண்ணிட்டேன். சின்னதாயிடுச்சு, அப்படியே கையே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் குழந்தை பாவம். ஆமாப்பா, ஏப்பா எல்லாரும் டோலி சொல்றீங்க? சொல்லிட்டு இருக்கும்போதே எல்லாரும் டோலி சொல்றாங்க. சரிங்க டோலி. எல்லாம் இந்த ஸ்ரீராம சொல்லணும், அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. வேற என்ன? என் வீட்டில் ஸ்னோபெல் இருக்கு. வா. அது சோம்பேறி வரமாட்டேங்குது. நான் காட்டலான்னு. ஐயோ, டோலி எவ்வளோ குசும்பு உங்க எல்லாருக்கும். இருங்க, உங்க எல்லாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அப்படி சொல்லாதீங்க. எனக்கு நீங்க தோழின்னு கூட சொல்லிடுங்க, ஆனா டோலின்னு மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஸ்னோபெல்
பார்த்துருக்கீங்களா? வேற எதுவும் லைவ்ல காமிச்சிருக்கேனோ ஞாபகம் இல்லை. பாரு எப்படி கட் பண்ண சொல்லவே இல்லை. இப்போதான் கட் பண்ணேன். இன்னைக்கு தான் குளிக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணேன். நாகம் கேன் யூ டாக் இன் இங்கிலீஷ்? இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ்ல பேசிடுவேன். இங்கிலீஷ் கொஞ்சம் தானே தெரியும், அதனாலதான் தமிழ்ல பேசுறேன். கிட் ஆஃப் கேக்கேன்னு சொல்லு ஆன் டைம். ஓ கிட் ஆஃப் கேக்கே ஹாய். ஒன் டைமா? சாரிங்க, தப்பா படிச்சிட்டேன். ஐ லவ் யூ சொல்லுங்க டோலி. சொல்ல மாட்டேன் போங்க. அமுக்கு டுமுக்கு அம்மா டுமா தான் ட்ரோல் சிங்கிள்ஸ். ஐயோ ஐயோ போடி லூஸு. தேங்க்யூ. வேற என்ன? நான் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட பட்டியல் எல்லாம் சொல்லட்டுமா? என்னோட ஸ்கூல் பெஸ்ட் வந்துட்டு சுரேகா, நல்ல பொண்ணு. அப்புறம் 2 நாள் முன்னாடி ஸ்டோரியில போட்டிருப்பேன், முடி ரொம்ப நீளமா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், அவ தான் சுரேகா. அப்புறம் சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஸ்ரீனிஷா, அவ வந்துட்டு ஏ சவிதா அந்த வீடியோல இருந்திருப்பா. அப்புறம் தீபக் ராஜா, அவ வந்து என்னோட ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்டு. தீபக் ராஜா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அண்ட் வந்துட்டு இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்க. அப்புறம் ஹரி விஜய்னு ஒரு பையன், அவன் பேசவே இல்லை, ஆனால் அவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. பொடி லூசு திருப்பி விடுதாங்க என்ன பொடி லூசு சொல்றாங்க. ஹாய் சிஸ்டர் அப்படின்னு இந்து சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் டோலி. டோலி நீங்க இந்த டோலி சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன், நிஜமா சொல்ல மாட்டேன். குஹன் லவ் யூ. உங்க குஹனுக்கு ஏங்க எங்க வந்து லவ் யூ சொல்றீங்க? ஓகே. சையத் கபீர். சையத் கபீரும் என்னோட ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட். இங்க இருக்கான் பாருங்க சையத் கபீர். அண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸ்ரீனிஷா, நான், சையத் கபீர் 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் விடிய உட்காந்து கதை பேசியிருக்கோம், ஜாலியாக விளையாடி இருப்போம். அண்ட் இப்போவே நீ சைல்ட்ஹுட் தாண்டி, சைல்ட்ஹுட்னா சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறேன். ராட்சசன் 2 வந்தால் நீங்கள் ஹீரோயினாக பண்ணுங்க. ஆமாம், என்னை ஹீரோயினாக யாராவது கூப்பிட்டா நான் பண்ணுறேன். பிரியா மதி அக்கா, ஹாய் அக்கா, லுக்கிங் குட் டுடே வா. தேங்க்யூ தேங்க்யூ. நீ பெஸ்டி கூடயோ. ஹாய் பட்டர்ஃப்ளை, தேங்க்யூ ஃபார் காலிங் மீ பட்டர்ஃப்ளை. ஒரே ஒரு ஹாய். ஹாய் மறக்கலடா டே, நீ வந்து லைவுக்கெல்லாம் வருவேன்னு யாருக்கு தெரியும், அதனால தான் உன் பேர் சொல்லலை. ஆனால் மறக்கல, எப்பயுமே ஞாபகம் இருக்கு. சேம் மை நேம் டோலி. டோலி டோலி நீங்க டோலி டோலி சொன்னீங்கன்னா நான் பேர் வம்புக்குனே எல்லாரும் போங்க. அண்ட் இங்க வந்து எப்படி ஓகே சாரி, எனக்கு கால் வந்துட்டே இருக்கு அதனால. டெல் மீ அபவுட் மை போஸ்ட் ஃபார் யூ. ஆக்சுவலாக க்ரஷ் அடிக்ட்ஸ், நான் வந்து உங்களோட எல்லா ஸ்டோரியும் பார்த்துருக்கேன். நீங்கள் எனக்காக மென்ஷன் பண்ணுற ஸ்டோரி அண்ட் நீங்கள் போடுற போஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எனக்காக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் எடிட் பண்ணி போடுறதுக்கு. பொதுவாகவே யாருக்காவது பர்த்டேனா கூட நான்லாம் எடிட் பண்ண ரொம்பவே தடை பண்ணுவேன். பட் நீங்கள் எல்லாருமே எனக்காக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் ஒரு தளபதி டைலாக் சொன்னுங்க, நான்லாம் சொன்னால் சிரிச்சிடுவாங்கப்பா. அப்போ நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? நான் கோச்சிக்கிட்டப்போ உங்ககிட்ட நீங்களும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டா பெஸ்ட் ஃப்ரெண்டு. பட்டர்ஃப்ளை கார்ன்ஃப்ளேக்ஸ் இங்கே பாருங்க, சும்மா சும்மா பட்டர்ஃப்ளை சொல்லாதீங்க. அண்ட் நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், நான் மறந்துட்டேனே. ஐயோ, நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டா பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவங்க எல்லாருமே வந்து என்னோட ரியல் லைஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக தீபக் ராஜாவை நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லை. பட் ஹீ இஸ் மை பெஸ்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா அது தீபக் ராஜா தான். ஒரே ஒரு ஹாய் சொல்லுங்க ரவீனா. எனக்கு திஸ் இஸ் சாந்தி அண்ட் டு ஐயோ போயிடுச்சே. ஹாய் சாந்தி, உங்களை மாதிரி போனுங்க. ஐயோ எல்லாமே போயிட்டு. ஆர் யூ கமிட்டட்? நோ, ஐ எம் சிங்கிள். நான் வந்து மொரட்டு சிங்கிள். எனக்கு வந்து இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பு, இந்த கியூட்டே ஸ்வீட்டே, அப்புறம் ஹனி சனி செல்லம் புஜ்ஜி இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, ஃப்ரெண்ட்ஸில் பேசிக்கிறது இல்லை, இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட்
உன் வாய்ஸ் வேற லெவல்ல இருக்கு சையத் கபீர். ஏன்டா அப்படி சொல்ற? ஏன் அப்படி சொல்ற? இப்போ 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 எப்படி இருக்கு? நான் ஒரு டாம் பாய்னு சொல்லு. நான் டாம் பாய் இல்லை, நான் பொண்ணு தான். நான் பொண்ணா மாறி ரொம்ப நாள் ஆகுது. எங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க, அப்புறம் என்னை இப்படியே கை நீட்டி அடிப்பாங்க. அண்ட் நான் வந்து பொண்ணா மாறிட்டேன். நான் முன்னாடி சொன்ன லைவ்ல எல்லாம் நான் பையன்னு சொல்லியிருப்பேன், அதெல்லாம் எடுத்துருங்க. சையத் கபீர் ஹே நடிக்காதடி. நடிக்கலடா, என்னடா இப்படி சொல்ற? நீ டிஎம் பண்ணு, நீ எதுக்கு கமெண்ட்ல வந்து என்ன மானத்தை வாங்குற? மொரட்டு சிங்கிள் காமெடி. ஐயோ சத்தியமா மொரட்டு சிங்கிள் தான். எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னை பத்தி. உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. தீபக் ராஜாக்கு தான் தெரியும் என்னை பத்தி. நீ போய் கேட்டு பாரு. அதை சொன்னேன், இங்க அடிச்சுக்க வேணாம், அங்கவா. அண்ட் ரவீனா சிங்கிளா? பொய் சொல்லுறா, அவ பொய் சொல்லுறா, நம்பாதீங்க ஃபேன்ஸ். ஐயோ சத்தியமா நான் சிங்கிள் தாங்க. நான் நிஜமா சத்தியமா சிங்கிள் தான். எனக்கு ஸ்கூலில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அண்ட் கராத்தே கிளாஸில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. அண்ட் சூப்பர்டா, நீ பொண்ணு தான். ஆமாம், நான் பொண்ணு தான். அம்மாவை கேட்டதா சொல்லு. கையெடுத்து கும்பிடுறீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓ பட்டர்ஃப்ளை 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 இஸ் பே. ஓ சரி சரி, மறந்துட்டயா? சரி. நீ சும்மா நடிக்காதடா சையத். அண்ட் வேற என்ன, திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. EIA 2020 டிராஃப்ட், வித்ட்ரா EIA 2020 டிராஃப்ட் மெயில் பண்ணுங்க, மறக்காம மெயில் பண்ணுங்க. பொய் சொல்றீங்க? ஐயோ சத்தியமா நான் உண்மைக்கு தான் சொல்றேன். நான் வந்து சிங்கிள் தான், ரொம்ப வருஷமா சிங்கிள். ரொம்ப வருஷமா? ஆமா, வருஷமா சிங்கிள் தான். வேற என்ன, டைம் என்ன ஆச்சு? ரொம்ப நேரமா லைவ் போறேன்னா ½ hour ஆயிடுச்சுல. உங்களுக்கெல்லாம் போர் அடிக்குதா? நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க, லைக் ஏதாவது கொஸ்டின்ஸ். இந்த இமோஜி ட்ரை பண்ணுங்க. இதானே அது? ஹாய் ரவீனா, ப்ளீஸ் ஒரு ஹாய் சொல்லுங்க. சக்தி பாண்டியன், ஹாய் சக்தி பாண்டியன். அப்போ கமிட் ஆகலாமா? வேண்டாம், கமிட் ஆகிறதுலாம் பிடிக்கல. அது வந்து தேவையில்லாத பிரச்சனை. எந்த இயர்லேருந்து சிங்கிள்? இப்போதான் கரெக்டாக வாட்ஸ்அப் காலிங் பண்ணுறாங்க, நார்மல் காலிங் பண்ணுறாங்க. கொயாலே பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை வரல அப்படின்னு பார்த்தா சொல்கிறேன். ஹாய் ஸ்ரீஹரி கோகுல், வணக்கம், எப்படி இருக்கீங்க? எனக்கு கால் பண்ணி சாவடிக்கிறாங்க கரெக்டாக லைவ் போகும்போது. அண்ட் ஐயோ, நான் வேற ஏதாவது கால் வந்தால் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மறந்துடுறேன். அண்ணன் ஜிபி முத்து பற்றி சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து டிக்டாக்ல வந்து ஜிபி முத்து, அவர் பாவம், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவர் பேசுறது எல்லாம் சத்தப்பில்லை, நாரப்பில்லை, பேப்பர் ஐடி அப்படி சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருப்பாரு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்தா சிரிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அவர் பேசுகிற அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜிபி முத்து அவர்கள். அண்ட் வேற 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 ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க. ஓ மிஸ்டர் 100. அப்படியா? எனக்கு சும்மா 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 கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் இல்லை. எப்போ கல்யாணமா? தெரியல, இப்போ இல்லை. ஆனா ஒரு 10 வருஷம் ஆகும். 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்போன்னு தெரியல. எதுக்கு மச்சான் இந்த லைவ்? மிஃபி சும்மாடா, என்ன பண்றது தெரியல. ஒரு பொய்யாவது சொல் பெண்ணே, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான். ஐயோ, கலாட்டா விக்னேஷ் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எல்லாமும் மேலே. அண்ட் வேற என்ன சொல்றது, அவரோட பேர் வந்து ஜான்சன்ஸ் பெய்லி. அண்ட் அவர் இப்போ எங்கேருந்து டெக்ஸ்ட் பண்ணாரு தெரியலையே, வீட்டுக்கு வெளியே எதுவும் நிற்கலையா? ஓகே. அண்ட் ஹே பட்டர்ஃப்ளை, ப்ளீஸ் இன்பாக்ஸ் பாருங்க, கவிதை அனுப்பியிருக்கேன். இதுக்காகவே A to A ஆனந்தோட இன்பாக்ஸை நான் போய் பார்த்து அந்த கவிதை படிக்க போகிறேன், என்ன பட்டர்ஃப்ளைன்னு கூப்பிட்டதுக்காகவே. அண்ட் வேற என்ன, 10 வருஷமா? ஆமாம், 10 வருஷம் ஆகும் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு. அப்புறம் எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க தெரியலையே. ரிப்ளை எல்லாம் பண்ணவே மாட்டேன். நீங்கள் மெசேஜ் பண்ணால் தானே நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் கேளுங்க, ஜெஃப்ரியும் நானும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னு. பட்டர்ஃப்ளை
நீங்கள் வந்து என்னை எப்படி மடக்கிறதுன்ற டாக்டிக்ஸ் தெரிஞ்சு வச்சிட்டீங்க. எல்லாருமே பட்டர்ஃப்ளை சொல்கிறீங்க. அண்ட் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் இந்த லைவ் முடிச்சிடலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது காமெடியாக ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க. ரிப்ளை மை கமெண்ட் பட்டர்ஃப்ளை. ஹே பட்டர்ஃப்ளை ப்ளீஸ் ரிப்ளை மை மெசேஜ். கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஎம்ல யாரெல்லாம் வந்து பட்டர்ஃப்ளை சொல்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ராட்சசன் கிஃப்ட் பாக்ஸ் பற்றி சொல்ல மாட்டுறீங்க. ராட்சசன் கிஃப்ட் பாக்ஸ் பற்றி நான் என்ன சொல்கிறது? அந்த கிஃப்ட் பாக்ஸ் அந்த படத்துக்கு அப்புறம் தான் கிஃப்ட் பாக்ஸ்னாலே நமக்கு எல்லாருக்கும் பயம் வந்திருக்கும். அண்ட் வேற என்ன ஏதாவது கேளுங்க. அக்கா நீங்கள் எப்படி நடிக்க போனீங்க ப்ளீஸ் சொல்லுங்கள். அது வந்து ரொம்ப சின்ன வயசில் போனது. அது ஒரு பெரிய கதை. அதை நான் அடுத்த லைஃப்பில் சொல்கிறேன். அதுக்கு இன்னும் ஒரு 2-3 வாரம் வெயிட் பண்ணுங்கள். ஹாய், உனக்கு மலையாளம் தெரியுமா? மலையாளம் போர்ஷாரியும் ஏஜ் என்ன? நான் வந்து இந்த அக்டோபர் வந்தால் 17 இயர்ஸ் ஆகிடும் எனக்கு. அண்ட் பட்டர்ஃப்ளை மை கமெண்ட்டை படிக்க மாட்டேறேன். மிஸ்டர் லக்கி 16 நான் உங்கள் கமெண்ட்டை படிச்சுட்டேன். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? எங்க ரொம்ப நாளாக நான் சிங்கிள்னு கத்திக்கிட்டு இருக்கேன், கதறிக்கிட்டு இருக்கேன். பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா கேட்குறீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாய்ஸ் தான். பட் பாய் ஃப்ரெண்ட் இல்லை எனக்கு. பட்டர்ஃப்ளை ஹாய் சொல்லுங்க. இட்ஸ் மீ ஃபஹத். ஹாய் பசங்க, உங்களோட டிஎம் ப்ளீஸ்ங்க. உங்கள் டிஎம் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்குறேன். உங்கள் வாய்ஸ் அழகா. தேங்க்யூ. அண்ட் ஓகே, ஜென்ரலாக சும்மா அட்வைஸ் பண்ணட்டுமா? யாரையுமே நம்பாதீங்க. எல்லாருமே வந்துட்டு பொய் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே ஃபேக். ஸோ வந்து நீங்களாக இருங்க. யாருக்காகவும் உங்கள் முகத்தில் ஒரு முகமூடி போட்டுக்காதீங்க. லைக் இப்போ நீங்கள் வந்துட்டு உண்மைக்குமே வேற ஆளாக இருப்பீங்க. பட் சோஷியல் மீடியாக்காக நீங்கள் வேற ஒரு ஆளாக ப்ரிட்டன் பண்ணுவீங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் உண்மைக்கும் நீங்களாகவே இருங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ அது நமக்கு போதும். நம்மளை வந்து நம்ம முகத்தில் வந்து எந்த முகமூடியும் போட்டுக்க தேவை கிடையாது. நம்ம நம்மளாவே இருக்கலாம். அண்ட் யாரையுமே நம்பாதீங்க. எதுவுமே நிரந்தரமே கிடையாது. அண்ட் இப்போது வந்துட்டு அவ்வளோதான். நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இருப்போம். அண்ட் எப்பயுமே ஜாலியாக இருக்கும். அண்ட் எல்லாமே ரொம்ப ஜாகிரதையாக இருங்க வீட்டில். இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் சீக்கிரமாகவே இந்த லாக்டவுன் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி எல்லாருமே பழைய மாதிரி ஜாலியாக வெளியே போகலாம், சுற்றலாம் நினைக்கிறேன். ஆனால் ஸ்கூல் தொடர்ந்துடும். அது ஒரே ஒரு கவலை மட்டும்தான். ஃபஸ்ட்டு இந்த லாக்டவுன் முடிஞ்சிடுச்சுன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் ஒர்க் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காகவாகுது இந்த லாக்டவுன் சீக்கிரமாக முடியணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போது நான் போகலான்னு இருக்கேன். பாய். ஓகே. நீ சொல்லிட்டல, இனிமே கேட்டுருவோம். கரெக்டாக சொன்னீங்க. எஸ், இது ஆக்சுவலாக உண்மைக்கும் ஒரு விஷயம்தான். அண்ட் நம்ம எல்லாருமே இது ஃபாலோ பண்ணலாம். எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும்போது யாருக்கு பிடிச்சிருக்கோ அதுவே நமக்கு போதும். அண்ட் இப்போ நான் போகலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் உங்களை ரொம்ப நேரமாக மொக்க போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு நிறைய பேர் வேறு கால் பண்ணிட்டே இருக்காங்க ஷூட்டிங் விஷயமாக. ஸோ அதனால நான் போகிறேன். பாய். டேக் கேர். எல்லாருமே உடம்பை பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு லைவில் சந்திப்போம். டாடா. பாய். டேக் கேர். பாய்.